ஈரானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மசூத் பெஷஷ்கியான் அந்நாட்டின் சக்தி வாய்ந்த ராணுவ அமைப்பான IRGC எனப்படும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையால் ஓரங்கட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு அமைதியான அதிகார கைப்பற்றலாக பார்க்கப்படுகிறது. நாட்டின் முக்கிய நிர்வாக முடிவுகளில் IRGC தற்போது முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்துள்ளது. குறிப்பாக அதிபர் பெஷஷ்கியான் முன்மொழிந்த உளவுத்துறை அமைச்சருக்கான நியமனத்தை IRGC தளபதி அகமது வாஹிதி நேரடியாக தலையிட்டு தடுத்துள்ளார். போர்க்கால சூழலை காரணம் காட்டி பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அதிகாரங்களும் தங்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்று ராணுவம் பிடிவாதம் பிடிப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் உயர் தலைவர் அயத்துல்லா முஸ்தபா காமேனியின் உடல்நிலை மற்றும் இருப்பிடம் குறித்து மர்மம் நீடிப்பதும் அவருக்கும் அதிபருக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதும் இந்த அதிகார போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. அதிபரின் பல முடிவுகள் முடக்கப்பட்டுள்ளதால் ஈரானிய அரசாங்கம் தற்போது ஒரு செயலற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஈரானின் உண்மையான அதிகாரம் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திடம் இல்லாமல் இராணுவத்தின் கரங்களுக்கு சென்றுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.